புதுக்கோட்டை சாய்ராம் நகரில் அரசு ஊழியர் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சுந்தர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுந்தர், இந்த கொள்ளை சம்பவத்தின் முழு பின்னணி என விவரங்களை பதிவு பண்ணுங்க. புதுக்கோட்டை மாலையீடு சாய்ராம் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அமுதா. இவர் புதுக்கோட்டை மாவட்ட கூட்டுறவு மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகத்தில் தற்காலிகமாக டைபிஸ்டாக பணியாற்றி வருகிறார். இவருடைய கணவர் வெளிநாட்டில் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் இவர் நேற்று தனது குடும்பத்தினருடன் அமுதா பழனிக்கு கோவிலுக்கு சென்றுவிட்டு இன்று காலை தான் வீடு திரும்பியுள்ளார். வீட்டின் கதவை திறந்து சென்று உள்ளே பார்த்தபோது வீட்டின் பின்பக்க கதவு திறந்தது தெரிய வந்தது. இதனை தொடர்ந்து அதை சோதனை செய்த போது பூட்டை உடைத்திருந்தது தெரிய வந்தது. உடனடியாக வீட்டில் உள்ள அறைக்கு சென்று பீரோவை சோதனை செய்த போது பீரோவின் பூட்டு உடைக்கப்பட்டு ஆடைகள் உள்ளிட்டவைகள் கலைந்து கிடந்தன. மேலும் பீரோவில் இருந்த 10.5 பவுன் தங்க நகைகள் மற்றும் ஒரு வெள்ளி குத்தி விளக்கு மற்றும் ஒரு 30,000 ரூபாய் பணம் ரொக்கம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து திருக்கோணம் காவல்துறைக்கு அவர் தகவலை தொடர்ந்து திருக்கோணம் காவல் நிலைய போலீசார் விரைந்து தற்போது விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு கைரேகை பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் புதுக்கோட்டையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி சுந்தர், உங்களுடைய விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.